கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு, அரை பீஸ் மாங்காய் எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிறேன்னு, அந்த எண்ணெயில் போட்டு நல்லா லைட்டாக வறுத்துக்கிறேன்னு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு வெங்காய பீஸ் 4 கட் பண்ணி போட்டுக்கிறேன்னு. பச்சை மிளகா 6 பீஸ் போட்டுக்கிறேன்னு. கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கிறேன்னு. இது நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன்னு. தேங்காய் அரை மூடி போட்டுக்கிறேன்னு. பூவாக திரி வச்சு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன்னு. அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிறேன்னு. ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும். அறுத்தாச்சு, எடுத்து ஆற வச்சிட வேண்டியதுதான். ஆற வச்சாச்சு, அதை ஜாரில் போட்டுற வேண்டியதான். கொத்தமல்லி இலை சிறிதளவு வச்சிடணும். சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். கேரளா ஸ்பெஷல் மாங்காய் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக இருக்கணும்.